நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம சும்மா இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி நேற்று தான் இனிமேல் வீடியோ போக மாட்டேன் இதான் லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன்னா அதை பார்த்தா என் ஹஸ்பண்டு 11 மாதம் கஷ்டப்பட்டு 5000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ போய் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ போடுறியே இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படி எப்படின்னு ஏதோ பேசி என் மைண்டையும் வாஷ் பண்ணி இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளுக்கு கண்டினியூ பண்ணி வீடியோ போடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பேசி என்ன சரின்னு மண்டையை ஆட்ட வச்சிட்டாரு. இந்த சோகத்திலேயே நான் வீடியோ போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன், சாண்ட்விச் செய்யலாமேன்னு சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிக்கலாமேன்னு இந்த வைரல் சிக்கன் சாண்ட்விச் இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணலான்னு சிக்கனு முட்டை எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். பையனை போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரும்போது ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே கோதுமை ப்ரெட்டு தான் வாங்குவேன். நான் நேரம் பார்த்தா மைதா ப்ரெட்டு தான் இருந்தது. சரி சிக்கன்லாம் வேக வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வேஸ்ட்டாக போயிடுமேன்னு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பையனை ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதில் சிக்கன்லாம் கொஞ்சம் வரன்ற மாதிரி இருந்தால் திரும்பவும் அதை ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வச்சு அந்த மயோனைஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டை சிக்கனை முன்னாடியே நல்லா உதிரியாக உறுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு வரமிளகாய் இது கூடவே சீஸு சேர்த்துருந்தாங்களா, சீஸுன்னு எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா நான் அடிக்கடி சாண்ட்விச் சாப்பிட்ற பைத்தியம் இல்லையா, அதனால் சீஸையும் நல்லா அதில் பிச்சு போட்டுட்டு மயோனைஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் போட்ட 2 வரமிளகா தான் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது கூட சிக்கனை போட்டதும் கொஞ்சம் உப்புலாம் போட்டதும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நமக்கு விருப்பமான வெஜிடபிள் எது வேணால் போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்களா, சரி கொஞ்சமாக கேரட்டு முட்டைக்கோசு வெங்காயம் இது மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா பிச்சு பிச்சு போட்டு வச்சுருந்தேன் பொடி பொடியாக. அதையும் இது கூட நல்லா சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுவிட்டேன். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ரெட்டு மட்டும் எடுத்து போட்டு ஸ்டஃபிங்கை வச்சு இந்த சாண்ட்விட்சை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் அப்போ தான் சாப்பிட்டாங்க, லஞ்சே 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டாங்க. இந்த டைமில் போய் ஸ்நாக்ஸை கொடுத்தா ஸ்நாக்ஸும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நைட்டு சாப்பாடு வேணான்றாங்கன்னு அவங்களுக்கு ஒன்று மட்டும் செஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு 2 கணக்கில் இந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு சாண்ட்விட்சை ரெடி பண்ணிட்டேன். இந்த சாண்ட்விட்செலாம் அடிக்கடி செய்யணும் கற்றுக்கணுன்ற பிளான்லேயே நான் முன்னாடியே இந்த சாண்ட்விட்ச் மேக்கர் வாங்கி வச்சுருந்தேன். அது ரேட்டும் ரொம்ப கம்மி தான், அது குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அந்த சாண்ட்விட்ச் மேக்கரையும் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பட்டர் வச்சு 2 பக்கமும் தடவிட்டு நம்ம 2 ஸ்டஃபிங்லாம் வச்சு ரெடி பண்ண ப்ரெட்டையும் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் 2 பக்கம் பரட்டி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கடையில் வாங்குகிற சாண்ட்விச் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. புதுசாக ட்ரை பண்ணுறமே டேஸ்ட் எப்படி இருக்குமே நினச்சிக்கிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருந்தது. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து காட்டும் போதே அவ்வளோ சூப்பராக பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. நானும் இந்த வைரல் சாண்ட்விட்சை ட்ரை பண்ணிவிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குனாங்க. எனக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு இப்போயாவது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நேற்று நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி யாரும் கமெண்ட்டே பண்ணல.